நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை அவினாஷி ரோட் கூட்ஷெட் மேம்பாலத்திற்கு உள்பகுதியில் இருசக்கர வாகனம் மற்றும் பாதசாரிகள் மட்டும் செல்லும் நிலை இருந்தது. இதை கடந்து இது குறுகலான பகுதியாக இருக்கும் மேம்பாலத்தடியில் கார்கள் மற்றும் கூட்ஸ் வேன்கள் அனைத்தும் செல்வதால் உள்ளுக்குள் சிறு சிறு விபத்துகள் நடந்து வந்தது. அதை மாநகர போலீஸ் கமிஷனர் காலாண்டு கூட்டத்தில் கோவை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் எடுத்துரைத்தது. அதன் அடிப்படையில் அவினாஷி ரோடு பழைய மேம்பாலத்திற்கு உள்பகுதியில் ஒரு போக்குவரத்து காவலரை நியமித்து போக்குவரத்தை சீராக்கிய மாநகர காவல்துறைக்கு மாண்பான நன்றியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக இந்து வணிகர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. 120க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு அழைப்பாளராக சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் கொள்ளுப்பேத்தி குத்துவிளக்கை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். நைஜீரிய நாட்டு 29 வயது இளைஞர் ஒருவர் உலகின் முதல் சிம் இல்லாத போனை உருவாக்கியுள்ளார். நெட்வொர்க், டேட்டா, வைஃபை, ப்ளூடூத் எதுவும் தேவையில்லை. RF தொழில்நுட்பம் மூலம் நேரடி இணைப்பு, அதற்கு கட்டணம் இல்லை, ரோமிங் இல்லை. இது இந்தியாவிற்கு வந்தால் ஜியோ, ஏர்டெல், BSNL எல்லாம் அதிர்ச்சியடையும். சர்வதேச அளவில் ரயில்வே தொழில்நுட்பத்தில் வேகமாக முன்னேறும் நாடாக இந்தியா உள்ளது. குறிப்பாக ரயிலின் தொழில்நுட்பத்தில் இந்தியா சாதனைகளை படைத்து வருகிறது. 2024-2025 மட்டும் 7000 பயணியர் பெட்டிகள், 42,000 சரக்கு ரயில் பெட்டிகள், 1681 என்ஜின்கள் தயாரிக்கப்பட்டது. வந்தே பாரத் ரயில்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. தொழில்நுட்ப ரீதியில் சர்வதேச அளவில் சிறந்த ரயிலாக வந்தே பாரத் உள்ளது. நாட்டின் ரயில் தடங்கள் மின்மயமாக்கும் பணி வேகமாக நடந்து வருகிறது. மேலும் ரயில் நிலையங்கள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சர்வதேச நிதியம் வெளியிட்ட புதிய தரவுகளின்படி உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக அறிக்கை. இந்தியா முதலிடத்தில் பொருளாதாரத்தில் வளர்ந்து வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை எனவும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஊர், தெரு பெயர் மாற்ற தடை. தமிழக அரசின் ஊர் பெயர்களையும் தெரு பெயர்களையும் மற்றும் நீர்நிலைகள் பெயர்களை மாற்றம் செய்யும் உத்தரவிற்கு மதுரை கிளை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.